பாருங்க உட்காந்துருக்கேன். என்னப்ப எப்பவுமே உட்காரலாம். ஹாய் வணக்கம் மக்களே, நம்முடைய பவுன் சேனலுக்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான விஷயத்தை பத்தி வந்து பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. நம்முடைய சேனலை தொடர்ச்சியா ஃபாலோ பண்ணுங்க. இனிமே ரெகுலரா வீடியோ வந்து வரும். இந்த வீடியோல ஒரு சூப்பரான விஷயத்தை வந்து பார்க்க போறோம். அது என்னன்னு கேட்டீங்கன்னா அகுஜா கம்பெனி அதுல இருந்து ஆடியோ ஆம்பிளிஃபையர் வந்து வாங்கியிருக்கோம். அகுஜா SSA 160 வாட்ஸ் ஹெவி ஆம்பிளிஃபையருங்க, அதுதான் வாங்கியிருக்கோம். அதை பத்தின அன்பாக்சிங் தான் இதுல பார்க்க போறோம். தொடர்ச்சி நம்ம வீடியோ பாருங்க. பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. என்ன உளறுகிறாய்? இதுதான் வந்து பாத்தீங்கன்னா அகுஜா ஆம்பிளிஃபையர் நம்ம புதுசா வாங்கி வந்திருக்க பாக்ஸ். மேல வந்து பாத்தீங்கன்னா அகுஜான்னு சீல் பண்ணிருக்காங்க. இந்த ஒரு தாலி சென்டிமெண்ட்டை வச்சு 10 எபிசோட நான் பரபரப்பாக்கி கேட்டேன் பாரு. இந்த பாக்ஸ்ல PA மிக்சர் ஆம்பிளிஃபையர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. SSA 160 TB அப்படின்றத மென்ஷன் பண்ணிருக்காங்க. நல்லா இன்பில்டாவே MP3 பிளேயர் சிஸ்டம் இருக்குங்க இந்த ஆம்பிளிஃபையர்ல. அதுதான் இங்கே சொல்லிருக்காங்க. இதுல ரிமோட் கண்ட்ரோல், MP3 பிளேயர், USB, கார்டு, CRD எல்லா சப்போர்ட் இருக்குன்றதுல மென்ஷன் பண்ணிருக்காங்க. அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா உள்ள 160 வாட்ஸ் RMs வித் மேக்ஸிமம் 220 வாட்ஸ் வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க. 5 மைக் வந்து இருக்கு அண்ட் 2 ஆக்ஸ் இன்புட் இருக்குன்றத சொல்லியிருக்காங்க. இன்பில்டாவே MP3 பிளேயர், ப்ளூடூத் சப்போர்ட் இருக்குன்றத மென்ஷன் பண்ணிருக்காங்க. 2 பவர் சோர்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. கரண்ட்ல யூஸ் பண்ற மாதிரியும் 24 வோல்ட் DC கார் பேட்டரியில யூஸ் பண்ற மாதிரியும் கொடுத்திருக்கிறதா சொல்லியிருக்காங்க. சொல்லுங்க. மூணாவது குறுக்கு தெரு லேக் ஏரியா பல்லூர் கோட்டம் எதிர்ப்புறம். நம்ம இதை அன்பாக்ஸ் பண்ணி பார்த்துருவோம். இந்த பாக்ஸ் வந்து ஆல்ரெடி ஓபன் பண்ணி பார்த்துட்டோம். அதாவது நான் பார்க்கலைங்க, டெஸ்ட்டுக்காக அங்க வாங்கின இடத்துல கடையிலேயே வந்து ஓபன் பண்ணி செக் பண்ணி தான் நம்மளுக்கு வந்து கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் அவங்களே சீல் பண்ணியும் கொடுத்தாங்க. நம்ம அதை தான் இப்போ பிரிக்கிறோம். பிரித்து நம்ம வந்து எப்படி இருக்குன்றத பார்ப்போம் வீடியோவில். சரிங்களா? ஓ, நீ அப்படி வரியா? நம்மளுக்கு வந்து சரியான டேபிள்லாம் இல்லைங்க. இப்போ கரெக்டாக அன்பாக்சிங் பண்ணுற மாதிரி வச்சு அந்த அளவுக்கு நம்ம செட்டப்போடலாம் இல்லை. அதனால நம்ம வீட்டிலேயே வந்து அன்பாக்சிங் பண்ணுறோம். கட்டில் சோபா மேலே கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக உங்களுக்கு வீடியோவில் இல்லைனாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. ஓப்பன் பண்ணிட்டோங்க. உங்களுக்கு வீடியோவில் கிளியராக தெரியும்னு நினைக்கிறேன். இது வந்து சும்மா அட்டைங்க. இதில் எதுவும் ப்ராடக்ட் இருக்குன்னு நினச்சிக்காதீங்க. மேலே சப்போர்ட்டுக்காக வச்சுருக்காங்க, சேஃப்டிக்காக. இது வந்து பாத்தீங்கன்னாக்கா PA மிக்சர் ஆம்பிளிஃபையர் 160 வாட்ஸோட புக்லெட் கொடுத்துருக்காங்க. அதோட மேனல்லாம் இதெல்லாம் நீங்க பாத்துக்கலாங்க. என்னென்ன ஸ்பெசிபிகேஷன் இருக்கு, இந்த ஹோம் டிபின்னு எல்லாமே மென்ஷன் பண்ணிருப்பாங்க. என்னென்ன இருக்குன்றத நம்ம டீட்டெயிலாக பாத்துக்கலாம் வேணும்னா. இதுல வாரண்டி கார்டு இருக்கு, ஒரு பேட்டரி கொடுத்துருக்காங்க, ரிமோட் இருக்குங்களா அதுக்கான பேட்டரி, ஃபீஸ் கொடுத்துருக்காங்க. இதை தெரியுதுங்களா, ஃபீஸ் இருக்கு, வச்சிடலாம். இது வந்து ஆம்பிளிஃபையருங்க. நம்ம இதை எடுத்து பாத்துக்கலாம். ஓகே, பாக்ஸ் வந்து எடுத்துட்டோம். இதுதான் மக்களே ஆம்பிளிஃபையர். எடுத்துங்களா, எல்லாத்தையுமே எடுத்துருவோம். எடுத்துங்களா, எடுத்தாச்சு. இதுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா ரிமோட் கொடுத்துருக்காங்க. ரிமோட் வந்து டேப் போட்டு சீல் பண்ணியிருக்காங்க. பார்த்துருவோம். ஓ, இதுலேயே இன்பில்டாக பேட்டரிலாம் இல்லைங்க. இதில் இருக்கு இல்லைங்களா, இந்த பேட்டரி தான் போட்டுக்கணும். இது வந்து ஒரு பக்கம் வச்சுருவோம். நீங்கள் புதுசாக ஆம்பிளிஃபையர் வாங்க போகிறீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். எப்படி வாங்கலாமா, எப்படி இருக்குது. இது வந்து ஒரிஜினல் அகுஜா கம்பெனி தாங்க. நம்ம வந்து டைரெக்டாக எங்கள் ஏரியாவில் ஏஜென்சிலேயே வாங்கிட்டோம், ஆத்தரைஸ்டு ஏஜென்சியில். நீங்களும் அது போல் வாங்குங்க. இல்லைன்னா ஆன்லைனில் வேணுனாலும் நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அகுஜா ஆம்பிளிஃபையர் பாருங்க, கீழெல்லாம் இப்படிதான் இருக்கு. இது பேக் சைடு இப்படி தான் இருக்கு. இந்த கேப் வந்து அங்க இது போல ரெட் இருக்கு இல்லைங்களா, இது போல பிளாக்ல வந்து ஒரு கேப் இருந்துச்சுங்க, அங்க வந்து கழட்டிட்டாங்க டெஸ்டிங் செக் பண்ணக்குள்ளே. இது வந்து பவர் கேபிள், இது வந்து ஃபியூஸுங்க, ஃபியூஸ் போடுற இடம். இது வந்து எர்த்து கிரவுண்ட் எடுத்து இருக்கு இல்லைங்களா, உங்களுக்கு இதை தொட்டா பாடியில வந்து கரண்ட் வருது அப்படி இருந்தாலும் நீங்க எங்க ஃபிட் பண்றீங்களோ வைக்கிற இடத்துல ஒரு ஒயர் ஒன்று கொடுத்து பூமியில வந்து எர்த்து கொடுத்துக்கலாம். அதுக்காக இது. இந்த ஆம்பிளிஃபையருக்கு கரண்ட் இல்லை அப்படின்னாக்கா DC பேட்டரிலயும் வந்து லைன் கொடுத்துக்கலாம். அதுக்கான செட்டப் இது இருக்கு. மைனஸ் வித் பிளஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்க்ரூ 2 இருக்கு இல்லைங்களா, இதில் தான் கொடுக்கணும். கரண்ட் இல்லாத இடத்துல இல்ல கரண்ட் இல்லாத நேரத்திலையும் பேட்டரி மூலியமாவும் ரன் பண்ணிக்கலாங்க. இது வந்து ஸ்பீக்கர் அவுட், ஸ்பீக்கர் பாக்ஸ் இருக்கு இல்லைங்களா, இது வந்து காமனுங்க. இது வந்து 4 ஹோம், இது வந்து 8 ஹோம். இது நீங்க லைன் கொடுத்துக்கலாம். இது வந்து யூனிட், அந்த குழா இருக்கும் இல்லைங்களா பாட்டு வர்றதுக்கு, அது நீங்க ரொம்ப லாங்ல தள்ளுறீங்க, 100 அடிக்கு மேல நீங்க தள்ளுறீங்கன்னுக்குள்ள ரொம்ப அவுட்லாம் எடுக்காது. அப்ப இந்த குழா மாட்டுறதுக்கு வந்து இன்பில்டா அதுலயே காயிலோட இருக்குங்க. அது வந்து நீங்க இதுல கனெக்ட் பண்ணிக்கிறதுக்காக. இல்ல சிம்பிளா நீங்க யூஸ் பண்றீங்க, ஸ்பீக்கர் பாக்ஸ் இல்ல ஆர்ன குழா இருக்கு இல்லைங்களா, அது வந்து கிட்டத்திலே யூஸ் பண்றீங்கன்னா கூட நீங்க இதுல கொடுத்துக்கலாம். கரெக்டா நீங்க வந்து லைன் கொடுக்கணும். லாங்ல தள்ளுறீங்கன்னாக்கா நீங்க இதில் தான் கொடுத்தாகணும். இதுல கொடுத்தீங்கன்னா போயிடும். அதுக்கடுத்து இது வந்து ஆக்ஸ் 1, ஆக்ஸ் 2, லைன் இன்னு, லைன் அவுட்டு, ஃப்ரீ அவுட்டுங்க. கேட்டுக்க
இந்த டேக் வந்து பாத்தீங்கன்னா அகுஜா டெஸ்டட் கார்டுன்னு போல கொடுத்துருக்காங்க. இது வந்து ஃப்ரண்ட் பக்கங்க, முன்னாடி பக்கத்துல வந்து நல்லா பாருங்க. இது வந்து ஹேண்டிலுங்க, நம்ம நல்லா பிடிச்சி தூக்குற மாதிரி லப்பர் கோட்டிங்கோட கொடுத்துருக்காங்க. லைட்டா நல்லாவே இருக்கு. இங்க பாருங்க அகுஜா அப்படின்ற பிராண்டட் ஸ்டிக்கர் வந்து கொடுத்துருக்காங்க வித் பார் கோடோட. நீங்க வேணா ஸ்கேன் பண்ணியும் பாத்துக்கலாம். அடுத்து இது வந்து பாத்தீங்கன்னா MP3 பிளேயர் செட்டப்புங்க. வால்யூம் பட்டன், வால்யூம் மைனஸ் பட்டன், பிளேயரு, நெக்ஸ்ட் இது போல ரிசீவரு, மோடு, இது எல்லா பட்டனுமே கொடுத்துருக்காங்க. USB போடுற மாதிரி இருக்கு. அடுத்து SD கார்டு போடுற மாதிரியும் இருக்குங்க. இதுல வந்து பெருசா அந்த MMC கார்டு இருக்குங்களா, அது போடுற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. சின்ன கார்டை நீங்க அப்படியே போட முடியாது. அந்த பெரிய MMC டிரைவர்ல வந்து சின்ன மெமரி கார்டு போட்டு போடுற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நீங்க டைரக்டா USB வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். ப்ளூடூத் சப்போர்ட்டும் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சொல்லவே தான் நானும் வாங்கினேன். நம்ம அதையும் டெஸ்ட் பண்ணிடுவோம். இந்த இடத்துல ஓவர்லோட் ஆனால் லைட்டிங் எரியுங்க. ஓவர்லோட் லைட்டும் கொடுத்துருக்காங்க. இது பவர் ஆன் ஆஃப் பட்டன். இது மாஸ்டர் வால்யூம். இங்க வந்து நீங்க வால்யூம் வைக்கிறீங்களா, அதோட அவுட்புட் லெவல்லாம் இங்க வந்து பாயிண்டா ஏறி இறங்கும். நீங்க ஆல்ரெடி பார்த்திருப்பீங்க. இது வந்து ட்ரிபிள். இது இங்க பாருங்க பாக்ஸ் ஸ்பீக்கர் டிரைவர் யூனிட்னு கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து பாக்ஸ் ஸ்பீக்கர்ல இருக்கு. டிரைவர் யூனிட்ன்றது இந்த குழா இருக்குங்களா, மேல எல்லாம் கட்டியிருப்பாங்க ஹைட்ல. அது நீங்க யூஸ் பண்றீங்கன்னாக்கா யூஸ் பண்ணிக்கலாம். பாக்ஸ்ல யூஸ் பண்றீங்கன்னா நீங்க மோட் சேஞ்ச் பண்றது கொடுத்துருக்காங்க. பேஸ் இங்க பாத்தீங்கன்னா மைக்கு ஆக்ஸ் 2, இது ஆக்ஸ் 1, மைக்கு 1 2, டோட்டலாவே 5ங்க. எப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா ஆக்ஸ் 1 இருக்கு, ஆக்ஸ் 2 இருக்கு. இதுலயே நீங்க மைக்கு யூஸ் பண்ணிக்கலாம், ஆக்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ரெண்டுத்துல மட்டும். மத்த 1 2 இந்த 5லயும் வந்து பாத்தீங்கன்னா மைக் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். வால்யூம் கண்ட்ரோல்ல வந்து பாருங்க USB மைக் கண்ட்ரோல் ரெண்டுமே கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல. அதாவது மைக் 5 இருக்கு இல்லீங்களா, USBக்கும் மைக்குக்கும் யூஸ் பண்ணிக்கிறப்ப கொடுத்துருக்காங்க. இதுல வந்து ஆக்ஸும் மைக் யூஸ் பண்றப்ப கொடுத்துருக்காங்க பட்டன். ஃபர்ஸ்ட்லயே வந்து பாத்தீங்கன்னா மைக் ஆக்ஸ் யூஸ் பண்றப்ப கொடுத்துருக்காங்க. இது மாஸ்டர் வால்யூம்ங்க. இது எல்லாமே வந்து மெட்டல் பாடி தாங்க. ஃப்ரண்ட்லயும் வந்து பாத்தீங்கன்னா மெட்டல் பாடி தான். இதுக்கு கீழே 120 வாட்ஸ், 80 வாட்ஸ், 70 வாட்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னாக்கா ஃப்ரண்ட்ல வந்து பிளாஸ்டிக் பாடி தாங்க வரும். புரிஞ்சதா? நம்ம அடுத்த வீடியோவில் டெஸ்டிங்லாம் வந்து பார்க்கலாங்க. ஆடியோ ப்ளே பண்ணி எப்படி ஒர்க் ஆகுதுன்றத பத்தி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்முடைய சேனலை தொடர்ச்சியா ஃபாலோ பண்ணுங்க. அடுத்தடுத்த புதிய வீடியோக்கள் இனிமே தொடர்ச்சியா வரும். நன்றி நண்பர்களே.